ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பேங்கன்னு நினைக்கிறேன். ஊரில் பொங்கல்லாம் எப்படி போகுதுன்னு தெரியல. நல்லபடியாக போகட்டும் அந்த முருகன் புண்ணியத்தில். இன்னைக்கு காலையிலேருந்தே சரியான வேலை தான். ஆனால் பெரிய பையனுக்கு இன்றைக்கி எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, இன்னையோட லாஸ்ட்டு. இதுக்கப்புறம் ஸ்கூல் எப்போ ஓப்பன்னா நெக்ஸ்ட் மந்த்து 10ஆம் தேதின்னு சொன்னான். பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி ஓப்பன்னு சொன்னால் அது வரைக்கும் ஸ்கூல் இல்லை. இன்றைக்கி லாஸ்ட் எக்ஸாம் ஃபுல்லும் நல்லா எழுதியிருக்கான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்டேருந்து 20 தினார் காசு வாங்கிக்கணும். காலையில் நம்பூர் காசுக்கு 5600 20 தினார் வாங்கி அவன் ஃப்ரெண்டுங்க எல்லாருக்கும் இட்டுன்னு போய் பார்ட்டி வச்சு, பார்ட்டினா ஏன்னா சாப்பாடு தான், பர்கர் இல்லை வேறு எதனா அந்த சீஸ் வச்சு ஒரு இது ஒன்று இருக்கும், அந்த இடத்துக்கு இட்டுன்னு போவான். இல்லை சாப்பாடு இடத்துக்கு இட்டுன்னு போவான். இதுமாரி இடத்துல இட்டுன்னு போய் அவங்க ஃப்ரெண்டுங்குள்ளே மாற்றி ஒரு பார்ட்டி மாரி வச்சுக்கோங்க. எங்கள் பையன் நல்லா எக்ஸாம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு காலையில் மெக்டானல்ஸ் இட்டுன்னு போனான். 4 ஃப்ரெண்டு நல்லா ஐஸ்கிரீம் பர்கர் எல்லாம் வாங்கினாங்க. இதில் என்ன ஒரு இதுனா, எனக்கு வாங்கினார மறந்துட்டான் பையன். எனக்கும் சொல்லி தான் ஆர்டர் கொடுத்துருக்குறான். ஆனால் அவங்க 4 ஃப்ரெண்டு இருந்தால அவங்க 4 பேருக்கு மட்டும் இது பண்ணிவிட்டு, எனக்கு எப்படி சொல்கிறது, காசு இவ்வளோ பாக்கி இருக்குன்னொன்னே ஐஸ்கிரீமு அதெல்லாம் ஆர்டர் பண்ணி அவங்க 4 பேருக்கு மட்டும் எடுத்துன்னு வந்துட்டானுங்க. எனக்கு எடுத்துன்னு வரல. அவராக சாப்பிட்டுனே இருக்கும்போது கூட இருக்கிற பையன் கேட்டால், ஏன் குமாருக்கு ஆர்டர் பண்ணலையா, குமாருக்கு வாங்கினல அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் தொந்து அந்த பையன் பார்த்தா 4 பேர் இருக்கிறது. அவங்க 4 பேர் சாப்பிட்டுன்னு இருந்தோன்னே மறந்துட்டேன் குமார், சாரின்னு சொல்லியிருந்தான். அதுக்கப்புறம் கூட இருந்த பையன் சிக்கன் நக்கெட்ஸ் அது வாங்கியிருந்தான். ஒரு சின்னது, அதில் ஒரு 8 பீஸ் வரும். அந்த 8 பீஸ் எனக்கு கொடுத்து, நீ சாப்பிடுன்னா, எனக்கு வேணாண்டா அப்படின்னு. பரவாயில்ல சாப்பிடு குமார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதை சாப்பிட்டேன். அது சாப்பிட்டுன்னு இருக்கும்போது மேடம் ஃபோன் பண்ணி, 2வது பையனுக்கு ஸ்கூல் முடிய போகுது குமார், அகமத் இட்டுன்னு வந்துரு அப்படின்னாங்க. அப்புறம் அவனை இட்டுன்னு போய் விட்டுட்டு முன்னாடி கொஞ்சம் அந்த கிளீன் பண்ணேன். அதுக்கப்புறம் குளிச்சு நான் ரெடி ஆனேன். இப்போ பசங்களை 8 நேரம் தெளிவு ஸ்கூலுக்கு வந்திருக்கேன். இதில் ஒரு இது என்னன்னா, ஒரு பிரியாணி மசாலாவுக்கு 2-3 கடை அலைஞ்சிருக்கேன். பிரியாணி ஏதோ வீட்டில் பிரியாணி செய்கிறாங்க போல் தெரியுது, வீட்டு பணிப்பெண். அதுக்கு பிரியாணி மசாலா வாங்கினேன்னு அவங்க ஒரு பிராண்டு ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பி, அதுக்கு அடிக்காமல் நான் ஒரு பிராண்டு வாங்கினு கொடுத்துருக்கேன். சப்போஸ் இன்றைக்கி மதியம் பிரியாணி தான் வரும்னு நினைக்கிறேன். வந்தால் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சாப்பிட்டு சாப்பாடு வந்திருக்கு. உங்கள் கூட தான் நானும் ஓப்பன் பண்ணி பார்ப்பேன் அது என்ன சாப்பாடுன்னு. பிரியாணியா இல்லை வேறு எதனா ரைஸான்னு. பிரியாணி மாதிரியே தான் தெரியுது. பிரியாணி தான், நல்லா தான் இருக்குது. சாப்பிட்டு வைப்போம். பிரியாணி ஃப்ளேவரில் இருக்குது, ஆனால் பிரியாணி தான். மேடம் ஃபோன் பண்ணி பக்கத்தில் இருக்கிற கடையில் போய் ஜிர்ஜீர் வாங்கின்னு வர சொன்னாங்க. ஜிர்ஜீர் பக்கத்தில் இருக்கிற கடையில் இருக்காது, அதால் கொஞ்சம் தூரமாக தான் வரணும். அந்த தைமா ஜமாயான்னு சொல்லுவோம்ல, அங்கே தான் கிடைக்கும். இது கொத்தமல்லி தழை மாதிரி இருக்கும், ஆனால் கொத்தமல்லி தழை கிடையாது. இது பக்தோனஷ் அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் கீழே தான் கொத்தமல்லி தழை. இது கூஸ்பரா அப்படின்வாங்க. நம்ம இது ரெண்டுமே தேவையில்லை. மேடம் சொன்னது இதுதான் ஜிர்ஜீர். இதில் ஒரு 5 எடுத்துக்குவோம். 5 தான் கேட்டாங்க. வாங்கின்னு வந்துட்டேன். 5 பீஸ் வாங்கினேன். 5 பீஸ் இந்த ஊர் காசுக்கு 175 பீஸ், நம்பூர் காசுக்கு 49 ரூபா. எதுக்குடா இது 5 கட்டு அப்படின்னு உங்கள் மனசில் ஒரு கேள்வி வரும். இது பச்சையாகவே சாப்பிடுவாங்க. பிரியாணி இல்லை எதனா ஒரு மீட்டு இல்லை ஒரு சிக்கன் சாப்பிட்டாங்கன்னா இந்த தழையை அப்படியே பச்சையாகவே சாப்பிடுவாங்க. சாப்பிட நல்லாயிருக்கும். இது ஜீரண சக்திக்கு உதவுமா என்னன்னு தெரியல, ஆனால் எல்லாருமே சாப்பிடுவாங்க. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.